தாவேக அரசை மிக கடுமையாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விமர்சித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அறிக்கையை எப்படி ஒரு அரசாங்கம் வெளியிட முடியும்? ரொம்ப குறிப்பாக யார் யாரெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுத்து அனுப்ப வேண்டும் என ஒரு வட்டாட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வட்டாட்சியர் அதற்கு பிறகு எழுந்த எச்சரிக்கைகள், அதற்கு பிறகான கண்டனங்களுக்கு பிறகு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்னு ஒரு பக்கம் செய்தி ஓடுது. இன்னொரு பக்கம் கல்வித்துறையிலிருந்து யார் யாரெல்லாம் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் மற்றும் சிஜேபி போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் என்பது தொடர்பாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பகீர் செய்தியும் வந்து சேர்ந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? மாணவர்கள் அரசியல் மயப்படுவது அல்லது அமைப்பு ரீதியிலாக ஆட்கள் திரளுவது என்பதை கண்டு தாவேக அரசு அஞ்சுகிறதா? விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் நிறுவன எக்ஸ்பிரஸோ செய்தி தொகுப்பு. நேற்று மாலையிலிருந்து ஒரு பயங்கரமான செய்தி அப்படின்னம்னா, ஒரு சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையை போட்டவர் குஜிலியம்பாறை அப்படிங்கிற பகுதியினுடைய வட்டாட்சியர். அங்கே வட்டாட்சியராக ஐயாசாமி என்பவர் இருக்கிறார். அந்த ஐயாசாமி என்பவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். என்ன நடந்ததுன்னா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஓக்களுக்கும் உத்தரவு. விஓக்கள் எல்லாம் ஊராக கிராமமாக போய் அந்த வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் யார் யாரெல்லாம் சிபிஐ கட்சியில் இருக்கா, யார் யாரெல்லாம் சிபிஎம் கட்சியில் இருக்கா, இந்த லிஸ்ட்டை பூரா எடுத்து அவங்க பேர், அவங்க அட்ரஸ் இதெல்லாம் சேகரித்து பட்டியலிட்டு அந்த பட்டியலை உடனடியாக நீங்கள் நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கணும். அப்படி எடுக்கலை, அனுப்பலைன்னா உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், சட்டம் பாயும் அப்படின்னா விஓக்களை ஏறத்தாழ எச்சரித்து அனுப்பியிருக்கிறார். இப்போ என்ன கேள்வி வரும்? அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க? இது அவர்கள் என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமா, இல்லை பயங்கரவாத இயக்கத்தில் இருக்கிறாங்களா, மூளைச்சலவை பண்ணி மாணவர்களை கடத்தி கொண்டு போய் ஊரை விட்டு வெளியே கூப்பிட்டு போயிடறாங்களா, என்னங்க பண்ணாங்க? அவங்கள என்ன சமூக விரோத கும்பலான்னு ஒரு கேள்வி வரும். நம்ம அதை ஆர்டரை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டத்திற்குட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களிலும் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சியில் உள்ள நபர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றை சேகரித்து வருவாய் ஆய்வாளர்கள் வட்டாட்சியரிடம் 18/8/2026 இன்று மாலைக்குள் நேரடியாக சமர்ப்பிக்க தெரிவிக்கப்படுகிறது. அதாவது காலையில் போடுவாங்களாம், சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் அவர்கள் லிஸ்ட் அனுப்பணுமா, அறிவுறுத்தப்படுகிறது. அறிக்கை அளிக்க தவறும் கிராம உதவியாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மீது துறை ரீதியிலாக அப்படி ஜாக்கிரதையாக இருந்தங்கிற மாதிரி போட்டு கையெழுத்து வேறு. அதில் பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம்னா, வருவாய் ஆய்வாளர்கள் கோட்டானத்தம், பாளையம், கோவிலூர் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், பழனி வருவாய் கோட்டாட்சியர், அவருக்கு தகவலுக்காக பணிந்து அனுப்பப்பட்டு தான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தகவலுக்காக அனுப்பப்படுகிறதுன்னு போடுறீங்கன்னா, இவ்வளோ பேருக்கு மாவட்ட ஆட்சியர் வரைக்குமே அவர் இன்ஃபார்ம் பண்ணி ஆன் ரெக்கார்ட்லேயே இதை ஏற்றுறாரு. எங்கே கேள்வி வரும்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் 3 நாளைக்கு முன்னாடி தான் திமாகி நக்சல்ஸ் அப்படின்னு இன்டலெக்சுவல் நக்சல்கள் அப்படின்னு மோடிஜி பேசியிருந்தார். ஏதோ அதனோட சிங்க் ஆகி இங்கே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான காவல்துறை இப்படி தேடி எடுக்குதா? என்ன தாங்க நடந்தது? இதில் முதல் இதை கடுமையாக கண்டித்து இதற்கான எதிர்வினை ஆற்றியது பார்த்திங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி திரு சச்சிதானந்தம் அவர்கள், திண்டுக்கல் எம்பி. அவர் ரொம்ப கடுமையான எதிர்வினையை ஆற்றுகிறார். அவர் சொல்கிறாரு, இதில் என்ன பேக்ரவுண்ட்னு பார்ப்போமே. நீங்கள் வட்டாட்சியரை போய் பல நேரங்களில் மக்கள் சந்திக்கலாம், மனு கொடுக்கலாம், அலுவலகத்தில் அதுக்கான முகாந்திரங்கள் செய்யணும் இல்லையா? இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வாரத்தில் 4 நாள் தான் நீங்கள் மனு கொடுக்க வரணும். அந்த 4 நாளும் 1 மணி நேரம், மதியம் 12லேருந்து 1 o'clock சார் சரியாக ஷார்ப்பாக அவர் கிளம்பி அவர் பாட்டுக்கு அவர் அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஒன்லி மாதத்தில் 4 மணி நேரம் மட்டும் மனு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். அப்படியெல்லாம் உங்களுக்கு எங்கேயும் சர்க்குலர் வர்றியே, நீங்கள் எதிலிருந்து வரீங்க? இப்படியான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. ஆப்வியஸாக உங்களுக்கு இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போய் அதை ரெப்ரசன்ட் பண்ண தான் செய்வாங்க, கேள்வி எழுப்ப தான் செய்வாங்க. அவங்க காலங்காலமாக அப்படியான அரசு அலுவலகங்களில் போயிட்டு நீங்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அரசு சொல்லாமல் ஒரு கிராஸ் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கேள்வி எழுப்புகிற இடத்தில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்படியான தலைவர்கள் அவரை பார்த்து ரெப்ரசன்டேஷன் பண்ண போகும்போது இவர் அவங்களிடமும் எகிரி இருக்கிறார், அவங்ககிட்டையும் மோசமாக பேசி அவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறாருங்கிற செய்திகள் வருது. பொதுமக்கள் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி சந்திக்க வாரத்தில் 4 நாள் பகல் 12 to 1 வரை மட்டுமே அனுமதி. மனு கொடுக்க வரும்போது செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா வட்டாட்சியர் ரொம்ப கனிவாக பேசுவார், அதை வீடியோ எடுத்து வெளில விட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் அவர் பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுவார்.
எவ்வளவு மோசமாக நடத்தினார்னு. அப்போ ஃபோனை உள்ளே கொண்டு வந்தால் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் வெளில போச்சுன்னா அவமானமாக இருக்கும், இல்லை செய்யறது தப்புன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் செய்கிறீங்களா என்கிற கேள்வி வருது. இது ஒரு பக்கம். ஃபோனை கொண்டு வரக்கூடாதுன்னும் போது தான் இதற்கடுத்து மக்கள் பிரச்சனைக்காக போன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே அவதூறாக பேசினார் அப்படிங்கிற சார்ஜ் அவங்க வைக்கிறாங்க. இதனை கண்டித்து நீங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு நாள் போட்டு நாளில் மணிக்கணக்கு போட்டதும் தப்பு, ஃபோனை கொண்டு வரக்கூடாதுங்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது தடை உத்தரவுகள் அரசின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கா? மக்கள் பிரச்சனை சிந்தி அவமானப்படுத்துறீங்கிறதுனால இந்த வட்டாட்சியரை திரும்ப பெற வேண்டும்னு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டதும் நம்ம காலங்காலமாக பார்ப்போம். துண்டு பிரசுரத்தை அவரை கண்டித்து அவருடைய அராஜகங்கள்லாம் தொகுத்து போட்டு இந்த வேலைகள் வழக்கமாக நடப்பது தான். ஸோ அப்படி தொகுத்த உடனே அவர் பதறிட்டாப்புல. தனக்கு எதிராக போராட்டம் நடைபெறுவதற்கான தகவலை அடுத்து வட்டாட்சியர் தன்னிச்சையாக இந்த உத்தரவை பிறப்பிச்சிட்டார். அவர் தன்னிச்சையாக பிறப்பித்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு சிசி, அங்கே இருக்க பழனி கோட்டாட்சியருக்கு ஒரு சிசி, எல்லாருக்கும் உயரதிகாரிகளுக்கு தகவலை சொல்லிட்டே தான் அந்த உத்தரவு போட்டிருக்கார் என்பது நம்ம கவனிக்கணும். ஒரு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள காலையில் உத்தரவு போட்டு இன்னும் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு 10 மணிக்கு வந்திருப்பாரா? 10 மணிக்கு உத்தரவு போட்டு சாயங்காலம் 6 மணிக்குள்ள ஊராக கிராமமாக போய் கட்சிக்காரன் யாருங்கிற தகவலெல்லாம் எனக்கு நீ உடனே அனுப்பணும்னா அப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணுற எண்ணம் இருந்ததுங்கிற கேள்வி வரும். இந்த நிலையில தான் இது தமிழ்நாட்டு அளவில் பெரிய பேசுபொருளாக மாறினதுனால அவரை பணியிட மாற்றம் அப்படின்னு தமிழ் ஊடகங்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது அப்படின்னு திரு பே சண்முகம் அவர்கள், சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் த ஹிந்துல ரிப்போர்ட்டர் செய்தியை பார்க்குறோம். தாசில்தார் இன் திண்டுக்கல் சஸ்பெண்டட் ஃபார் ஆர்டரிங் கலெக்ஷன் ஆஃப் சிபிஐ சிபிஎம் மெம்பர்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். திரு பே சண்முகம் அவர்களிடம் இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் இந்துவில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு பி கோலப்பன் அவர்கள் தொடர்பு கொண்டு அழைக்கும் பொழுது அவர் சஸ்பெண்ட் செய்திருப்பதாக எனக்கு தகவல் சொல்லப்பட்டது. அவர் எதன் அடிப்படையில் இஷ்யூ பண்ணாருங்கிறது தெரியல, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, என்னென்ன ரீசன்ஸுங்கிறது என்கொயரிக்கு பிறகு தான் தெரிய வரும்னு பே சண்முகம் அவர்கள் இது தொடர்பாக சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா அதே போல் திரு நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சச்சிதானந்தம் அவர்கள் எழுப்பிய கேள்வி, ஏன்னா அந்த ட்வீட்டில் இருந்ததுக்கு பிறகு தான் இது பெருசாகவே வெடித்து வெளியில் வந்தது. நீங்கள் அந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா அவர் கடுமையாக கேட்குறார், கைரேகை சட்டம் அமலில் இருந்த காலத்திலும் அரசியல் இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட காலத்திலும் கூட இது போன்ற சுற்றறிக்கையை வட்டாட்சியர் பிறப்பித்ததில்லை அப்படின்னு போட்டுட்டு அவர் கேட்குறார், இந்த மாதிரி மணல் திருடுகிறவர்களையோ அல்லது மக்களுக்கு எதிராக மற்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறவர்களுக்கோ அப்படியான ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களால் அப்படி செய்ய முடியுமா? அப்படி செஞ்சு அவர்களுடைய தகவல்களை திரட்டி வந்து அரசுக்கு எதிராக சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்லாம் போற்ற முடியுமா? ஒரு தேசிய அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் பற்றிய விவரம் சேகரிக்க சொல்லி பகிரங்க சுற்றறிக்கை அனுப்பும் வானளாவிய அதிகாரம் குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளதா? மணல் கடத்துவோர் பட்டியலையோ ஆக்கிரமிப்பாளர்கள் பட்டியலையோ குற்றவாளிகள் பட்டியலையோ இது போன்று சுற்றறிக்கை போட்டு சேகரித்து வைத்துள்ளாரா? பொதுமக்கள் வட்டாட்சியரை சந்திப்பதற்கு வாரத்தில் 4 நாட்கள் பகல் 12 to 1 என்று மட்டுமே மனு கொடுக்க வரும்போது பொதுமக்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது என அப்பாவி மக்களை அச்சுறுத்தும் ஐயாசாமி என்ற வட்டாட்சியரை வருவாய்த்துறை திரும்ப பெற்றுக்கொண்டு மக்களுக்கு உதவ வேண்டுகிறோம் அப்படிங்கிறதாகத்தான் அவரும் அதில் பதிவு செய்கிறார். இப்போ இந்த நேரத்தில் தான் அவரை திரும்ப பெறப்பட்டதாக ஒரு அறிக்கை அப்படிங்கிறது செய்தி குறிப்பாக அந்த உத்தரவு திரும்ப பெற்றதாக தான் வந்திருக்கு. ஒரு தரப்பு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்றாங்க, இன்னொரு தரப்பு அவரை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்கிறாங்க. ஆனால் அதுக்கான உத்தரவுகள் நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் வரல. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் செய்தி குறிப்பு உத்தரவுப்படி திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களிலும் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சியில் உள்ள நபர்களின் விவரங்களை திரட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியரால் வெளியிடப்பட்ட நாகா எண் 2217/2026 1 4 18/8/2026 சுற்றறிக்கை உடனடியாக திரும்ப பெறப்படுகிறது என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திண்டுக்கல் கலெக்டருடைய கையொப்பத்தின் அடிப்படையில் அது போடப்படுகிறது. அப்போ இது ஒரு சைடு. நீங்கள் அது அரசியல் கட்சியாக அவங்களை எப்படி இது பண்ணுறீங்க, அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இது ஒரு முக்கியமான விவாதம். அதை நம்ம ஒரு பக்கம் வைப்போம். இதுக்கு நடுவில் தான் எஸ்எஃப்ஐயினுடைய மாநில செயலாளராக இருக்கும் திரு சம்சீர் அகமது அவர் ஒரு விஷயத்தை ஒரு சுற்றறிக்கையை போட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்னன்னா, நீங்கள் விவசாயிகளை மட்டும் கணக்கெடுக்கிறது இல்லை, அதை தாண்டி அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி இவங்க நகர்ந்து இருக்கிறாங்க என்று அவருடைய பதிவு. அந்த சுற்றறிக்கையை பார்ப்போம்.
அனுப்புனர் கல்லூரி கல்வி ஆணையர், கல்லூரி கல்வி இயக்ககம். பெறுநர் முதல்வர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள். அரசினுடைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் மற்றும் கிளர்ச்சியில் பங்கேற்பதை தடை செய்ய ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள கோருதல் தொடர்பாக மாணவர்கள், அதுல கீழே பாருங்களேன், டேட் எல்லாம் போட்டு வராங்க. பார்வையில் காரும் அரசு கடிதத்தில் இடதுசாரி கட்சிகள், ஆச்சா, எஸ்எஃப்ஐயோ டிஒய்எஃப்ஐயோ இல்லை இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏஓ, இப்படி தனித்தனியாக சிபிஎம் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும், இப்படி அவங்களுடைய அமைப்புகள்லாம் இருக்காங்க. இடதுசாரி கட்சிகளாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி, அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? சிஜேபி டெல்லியிலே மோடிஜியை ஜென்சி அப்படின்னு ஜென்சின்னு அவர் சொல்லலனாலும் இளைஞர்கள், குழந்தைகள், அவங்க நலன், இளைஞர்கள் அப்படின்லாம் பேச வச்சிருக்குன்னா அப்போ நம்ம பார்க்கணும், யுவா அப்படின்னு அவர் அடிக்கடி யுவாங்கிறார் இல்லையா? யுவானா ஹிந்திலன்னு நினைக்கிற இளைஞர்கள்னு அர்த்தம். யுவ பாரதம், நவபாரதம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யுவ பாரதம்னா இளைஞர்களால் உருவாக்கப்படுகிற இந்தியா அப்படின்ற மாதிரி. இப்போ பிஜேபி இதிலெல்லாம் யுவா மோர்ச்சான்னு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியா அவர் பேசுகிறாரு. அது காரணம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தானே. காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளிடையே துறை இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைத்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் உரிய ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விபரங்களை உடனடியாக இவ்வலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது மிக அவசரம். 17ஆம் தேதி முந்தானேது இந்த அறிக்கை வருது. ரொம்ப ரொம்ப அவசரம். அவங்க சேர்ந்து போராட்டம் பண்ணிட போறாங்க, ஒன்று சேர்ந்து அரசை கேள்வி எழுப்பிட போறாங்க அப்படின்னு ஜாயின்ட் டைரக்டர் அவங்களுடைய கையெழுத்தத்தோடு கல்லூரி கல்வி ஆணையருக்காக ஜாயின்ட் டைரக்டர் போட்டு டிஜிட்டலி சைன் பண்ணி 17/8 இரவு 7:45 மணிக்கு அது அவசரமாக டிஜிட்டலி சைன் பண்ணி அனுப்பப்படுகிறது என்று சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கம் இடதுசாரி கட்சிகளையும் சரி மாணவர் அமைப்புகளையும் சரி கேள்வி எழுப்பி விடுவார்கள் என்கிற அச்சத்தில் தாவேகா அரசாங்கம் இருக்கிறதா? அந்த கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்வதற்கு மாறாக கணக்கெடுப்பது, கலந்து கொள்ளாமலே தடுப்பது என்கிற ரொம்ப பழைய டெக்னிக்குள்ள தான் நீங்கள் போய் சேர போறீங்களா? மாணவர்களை அரசியல் மையப்படாமல் இருப்பது என்பதுதான் நமக்கு பாதுகாப்பு என தாவேகா அரசு செயல்படுகிறதா என்கிற கேள்விகள் இதனோடு சேர்ந்து எழுகிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது. இதற்கான பதில்களை சிபிஐ சிபிஎம் எழுப்புகிறார்கள். என்ன பதில் சொல்கிறது தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கூடுதல் அப்டேட்ஸோட பேசுவோம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.